வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பெயர் நிழலாய் வருவேன் உன்னோடு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த மருத்துவமனையில் இருந்த எல்லாருக்குமே இனிப்புகளை தந்து கொண்டாடினா இந்த கதையோட கதாநாயகன் அசோக். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன தம்பி, குழந்தை பிறந்திருக்கா? ஆமாங்க, பையன் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷம்ப்பா என்றாள் அந்த வயதான பாட்டி. சார் என்று செவிலியர் அனிதா கூப்பிட, என்ன சிஸ்டர், உங்கள் மனைவி ஆர்த்தி உங்களை கூப்பிடுறாங்க. உடனே மின்னல் வேகத்தில் ஆர்த்தியின் அறைக்கு வந்தான். என்னம்மா, உடம்புக்கு முடியலையா? டாக்டர் கூப்பிட்டுமா? இல்லை அசோக், எனக்கு டெலிவரி ஆகும்போது குழந்தை அழுகிற சத்தம் கேட்கல. நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் மயக்கத்தில் இருந்ததால் குழந்தைய பார்க்கல. நமக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தை. லூசு, இதுக்கா பயப்படுவ? டெலிவரி அப்போ குழந்தை அழாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தானா, டாக்டர் சொன்னாங்க. அசோக், நம்ம பையன் ஆரோக்கியமாக தானே இருக்கான். அவனுக்கு என்ன, ஜம்முன்னு இருக்கான். இவர்கள் பேசி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தது அந்த வெள்ளை உருவம். தீபக் சோகமாய் இருப்பதை கண்ட மூர்த்தி அவன் அருகில் அமர்ந்தார். தீபக் இந்த கதையோட வில்லன். வாங்க அவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். தீபக்கு, சொல்லுங்கப்பா. என்னால் இன்னும் நம்ப முடியலடா. உன் மனைவி சுபத்திர விபத்தில் செத்துட்டான்னு. அவளுக்கு என்ன குறை வச்சோம்? நல்லா பார்த்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தன் கூட ஓட எப்படிடா அவளுக்கு மனசு வந்துச்சு? கடைசியில் அவள் என்னத்தை எடுத்துக்கிட்டு போனா? பிறந்த குழந்தையும் காணாமல் போயிடுச்சு. அவள் போட்டுக்கிட்டு இருந்த நகையும் வந்தவன் எடுத்துகிட்டு போயிட்டான். என்னத்தை சொல்கிறது எனக்கு தெரியல. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கப்பா? அப்பா, எனக்கு என்னோட குழந்தை வேணும். கண்டிப்பாக கிடைக்கும். நீ உன் நம்பிக்கையை விட்டுறாதுடா. சரிப்பா. சில மாதங்களுக்கு பிறகு தீபக்கின் குழந்தை கிடைத்து விட்டது என தெரிய வர தீபக் அலுவலகத்திலிருந்து வேகமாக வீட்டிற்கு வந்தான். அங்கு ஒரு பெண்மணி கை குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தாள். ஐயா, நான் தள்ளுவண்டி நடத்திட்டு வரேன். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை புதரில் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து பார்த்தேன், குழந்தை இருந்துச்சு. எனக்கும் என் புருஷனுக்கும் குழந்தை இல்லை ரொம்ப வருஷமா. அதான் போலீஸ்க்கு சொல்லாமல் குழந்தைய நாங்களே வளர்த்துட்டு இருந்தோம். தீபக் முறைக்க, தப்பு தான்யா, என்னை மன்னிச்சிடுங்க. இந்தாங்க உங்கள் குழந்தை. தீபக் குழந்தைய பார்த்தான். ஏய் ஃப்ராடு, காசுக்காக உன் குழந்தைய என் குழந்தைன்னு பொய் சொல்கிறியா? என் குழந்தை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. மரியாதை வெளியில போ. அடுத்த தடவை என் கண்ணில் பட்ட அப்புறம் என்றைக்கும் யார் கண்ணையும் படமாட்டேன். பொடி. அங்கிருந்து அந்த பெண் சென்றாள். பாத்தியாப்பா, இதுக்கு தான் சொன்னேன், நம்மளே கண்டுபிடிப்போன்னு. அது சரிடா, அந்த குழந்தை உன்னது இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஏன் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போதான்டா குழந்தைய கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்பா, அந்த குழந்தை அந்த பொம்பளோட ஜாடையிலே இருக்குது. நீங்கள் கவனிக்கலையா? அப்படியா? ஆமாப்பா, அதனால தான் நான் கத்துனதும் ஓடிட்டேன். மூர்த்தி அமைதியாக இருந்தார். இனிமேல் நீங்கள் குழந்தைய தேடுறதுக்கு எந்த முயற்சி எடுக்க தேவையில்லை. என் குழந்தையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும், சொல்லிவிட்டு வேகமாக வெளியே சென்றான். தன் அறைக்கு வந்தவர், பார்த்தியா மங்களம், உன் பையன் எப்படி பேசுகிறான்னு? என்னமோ எனக்கு குழந்தை மேலே அக்கறையே இல்லாத மாதிரி பேசுகிறான். நீ இல்லாமல் எனக்கு மரியாதையே போயிடுச்சுமா. எனக்கு வாழவே பிடிக்கல என்று அழுதபடி கண்களை மூடி பழைய நினைவுகளை நினைக்க ஆரம்பித்தார். மூர்த்தி செல்வந்தர். அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவருடைய மனைவி மங்களம் வசதி குறைவு. ஆனால் இருவரும் அன்புடன் குடும்பம் நடத்தினர். அவர்களுக்கு ஒரே மகன் தீபக் 8 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தான். வருடங்கள் வேகமாக ஓடியது. தீபக் தன்னுடன் கல்லூரியில் படித்த சுபத்ராவை காதலித்தான். சுபத்ரா தொழிலதிபர் மோகனின் ஒரே மகள். சுபத்ரா தன் காதலை சொல்ல மகளின் ஆசைக்கு பச்சை கொடி காட்டினார். திருமணமும் பிரம்மாண்டமாக நடந்தது. சுபத்ரா இன்பமாக வாழ்வதை நினைத்து அவளுடைய தந்தை மோகன் மிகவும் சந்தோஷப்பட்டார். 7 மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது மோகன் சாலை விபத்தில் உயிரிழந்தார். அவருடைய குடும்ப வக்கீல் கலியமூர்த்தி வீட்டிற்கு வந்து சுபத்ராவை பார்த்து ஆறுதல் வார்த்தைகளை கூறினார். அங்கிள், சொல்லுங்க தீபக், மாமா உயில என்ன எழுதியிருக்காரு? தீபக், உயிலை பற்றி 3 வருஷத்துக்கு அப்புறம்தான் தெரியணும்னு எழுதியிருக்காரு. தீபக்கின் முகம் லேசாக மாறுவதை கலியமூர்த்தி பார்க்க தவறவில்லை. நாட்கள் வேகமாக சென்றது. மனைவியின் பெயரில் இருந்த சொத்துக்களை மெல்ல மெல்ல தன் பெயரில் மாற்றிக்கொண்டான். கணவன் மீதுள்ள நம்பிக்கையில் அவளும் தன் சொத்துக்களை
அவன் பெயரில் மாற்றினாள். அதற்கு பின் அடிக்கடி இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. சுபத்ரா 9 மாத கர்ப்பிணியாக இருக்கும்பொழுது வீட்டை விட்டு வெளியே வந்தாள். தன் சொந்த வீட்டிற்கு வந்தாள். வாட்ச்மேன் விடவில்லை. கண்ணையா, நான் உன் முதலாளி அம்மா, என்னையே என் வீட்டுக்குள்ளே விடமாற்ற? அம்மா, நீங்கள் தீபக் ஐயாவுக்கு வீட்டை எழுதி கொடுத்துட்டீங்க. ஐயா உங்களை உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதான். ஹோ, சரி, நீ உன்னோட முதலாளிக்கு விசுவாசமாயிரு. அங்கிருந்து வக்கீல் கலியமூர்த்தி வீட்டிற்கு சென்றாள். வீடு பூட்டப்பட்டிருந்தது. நடக்க முடியாமல் நடந்து பக்கத்து வீட்டு அழைப்பு மணியை அழுத்தினாள். ஒரு பெண்மணி கதவை திறக்க, யார் தாயிடி? அம்மா, கலியமூர்த்தி ஐயா இல்லையா? உனக்கு விஷயம் தெரியாதா? என்னம்மா, என்னாச்சு? திருடனுங்க வீடு பூந்து நகை பணம் திருடிட்டு அந்த மனுஷனை சாகடிச்சிட்டாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம்மா, அவரோட சொந்த ஊரில் தான் இன்னைக்கு இறுதி சடங்கு முடிஞ்சிருக்கும். அவரோட பொண்ணு 2 நாளில் வந்துடும். அது வரைக்கும் என் வீட்டில் இருமா. என் வீட்டில் நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருக்கோம். அந்த பெண்மணியின் மகள், அக்கா வாங்க உள்ளே போலான்னு அவளை அழைத்து செல்ல திடீரென்று அவளுக்கு வயிற்று வலி எடுத்தது. அந்த பெண்மணி ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்த்தாள். சுபத்ராவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. தீபக் வீட்டிற்கு வந்து உறங்கினான். மூர்த்தி அவனது அறைக்கு சென்றார். டேய், எழுந்துரு. என்னப்பா, உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? கர்ப்பிணி பொண்ணுடாவ, அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வா. அப்பா, விஷயம் தெரியாமல் பேசாதீங்க. அவள் வேற ஒருத்தனை காதலிக்கிறாளாம். அவன் கூட தான் வாழப்போறன்னு சொல்லிட்டு போனவளை நான் எதுக்கு கூப்பிடணும்? எனக்கு என்னோட குழந்தை வேணும். டேய், அவளுக்கு குழந்தை பிறந்துடுச்சான்னு கூட தெரியலையே. என் பேரனோ பேத்தியோ எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க ஆசையாக இருக்குது. எனக்கு உங்களோட வேதனை புரியுதுப்பா. ஆனால் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சொன்னவன் எழுந்து போக, சுபத்ராவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நினைச்சவருக்கு அடுத்த 1 வாரத்தில் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்தது. சுபத்ரா விபத்தில் இறந்துவிட்ட செய்தி. 2வது செய்தி, குழந்தை காணவில்லை. தீபக் முகத்தில் எந்தவித கவலையும் இல்லை. எப்போதும் போல அவனுடைய ஆஃபீஸ்க்கு போனான். தன் கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்தினார் மூர்த்தி. இப்படியே 5 வருடங்கள் வேகமாக ஓடியது. அசோக் தன் மகன் ஆதித்ய பிறந்த நாளன்று ஆர்த்தியுடன் கோவிலுக்கு வந்தான். அப்பா, என்னடா செல்லம், அம்மா ஏன் உம்முன்னு இருக்காங்க? அதுவா, அம்மா புது சாரி கட்டியிருக்காங்கல்ல. ஆமாம், அவங்க அழகாக இருக்காங்கன்னு நம்ம சொல்லலையாம், அதான் அப்படி இருக்காங்க. ஓ சரிப்பா, நீ என்னை கீழே இறக்கி விடுங்க, நான் அம்மா கிட்ட போகிறேன். அம்மா, என்னடா செல்லம், உன் மேலே எனக்கு குட்டி கோவம். எதுக்கு? பின்ன எனக்கு தானே இன்றைக்கி பிறந்த நாள், அதில் என்னடா சந்தேகம் உனக்கு? ஆமாம், என்னை விட நீ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, அழகாகவும் இருக்க. ஏய் வாண்டு பயிலே, என்னை சிரிக்க வைக்க என் செல்லம் எவ்வளோ அழகாக பேசுது. அம்மா, நான் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொன்னேன். சரி வா, சாமியை பார்த்துட்டு வரலாம். மூவரும் சாமி கும்பிட்டதும் கடற்கரை, உணவகம் என சுற்றிவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். இரவு 10 மணிக்கு அந்த வெள்ளி உருவம் ஆதியை எழுப்பியது. ஆதி, எழுந்திரு. ஆதி கண் விழித்தான். அங்கு ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். யார் நீங்க? நான் தான் உன்னோட அம்மா சுபத்ரா. இல்லையே, என் அம்மா பேர் ஆர்த்தி தானே. நானும் உன்னுடைய அம்மா தான். இன்னைக்கு உன் பிறந்த நாளில் அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, சரி. ஆதி, இந்த அம்மாவுக்கு கேக் ஊட்டி விட மாட்டியா? கேக்கு தீர்ந்து போச்சு. சரி, ஃப்ரிட்ஜில் சாக்லேட் இருக்கும், அது வேணால் ஊட்டி விடுறேன். இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் உன்னை ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அப்படியா? ஆமாம். நீங்கள் வந்தது அம்மாவுக்கு தெரியுமா? தெரியும். சரி, வாங்க போகலாம். திடீரென மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அம்மா, பயமாக இருக்குமா? பயப்படாத ஆதி. அம்மா, சொல்லுப்பா. உன் கூட இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? எனக்கும் அதே சந்தோஷம்தான் ஆதி. சரி வாம்மா, உனக்கு சாக்லேட் ஊட்டி விட்றேன். வேண்டாம் கண்ணா, உனக்கு தூக்கம் வந்துடுச்சு. அம்மா உன்னை தூங்க வைக்கட்டுமா? சரிம்மா, வா நம்ம ரூமுக்கு போகலாம். அம்மாவுக்கு முத்தம் தருவியா? கண்டிப்பாக தருவேன். ஆதி முத்தம் தந்தான். அந்த உருவம் சிரித்தபடி ஆதியுடன் அறைக்கு சென்றது.
படுக்கையிலிருந்து திடீரென்று எழுந்தாள் ஆர்த்தி. என்னங்க, எழுந்துருங்க, யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. வீட்டில் மின்சாரம் வேற இல்லைங்க. ஆர்த்தி பயப்படுவான். ஆர்த்தி, குழந்தை நல்லா தூங்கிட்டு இருப்பான், நீ கனவு கண்டிருப்ப. இல்லைங்க, வாங்க. ஆர்த்தி அசோக் இருவரும் ஆதியின் அறைக்கு சென்றனர். இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆதி உட்கார்ந்து சிரித்து கொண்டிருந்தான். ஆதி, அம்மா, என்னப்பா, ஏன் தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க? நான் எதுக்கும்மா தனியாக உட்காந்துட்டு இருக்கேன்? சுபத்ரா அம்மா தான் பக்கத்தில் இருந்து எனக்கு கதை சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த கதையை கேட்கும் போது சிரிப்பாக வந்துச்சு. சுபத்ராவா? யார் அது? இதை கேட்ட அசோக்குக்கு தலையே சுற்றியது. அசோக், என்ன அவன் யாரோ சுபத்ராலாம் சொல்கிறான், யாருமே இல்லையே. என்னங்க, எனக்கு பயமாக இருக்குங்க. குழந்தைய தூக்கிட்டு வாங்க, நம்ம அறைக்கு போகலாம். அசோக்கும் பயந்தபடியே மகனை அழைக்க, சுபத்ராம்மா, அப்பா கூப்பிட்றாரு, நான் போயிட்டு வரேன், நம்ம இன்னொரு நாள் பேசலாம் சொல்லிவிட்டு மகன் அசோக்குடன் வர ஆர்த்தி பேயறிந்தது போல இருந்தாள். தன் அறைக்கு அழைத்து வந்த ஆதியை உட்கார வைத்து பேச ஆரம்பித்தாள் ஆர்த்தி. ஆதி, யார் சுபத்ரா? என்னம்மா, அவங்க எனக்கும் அம்மாவா? உனக்கு அவங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. எனக்கு யாரும் இந்த மாதிரி தெரியாது. அப்படியா? ஆனால் ரொம்ப நல்லவங்கம்மா. எனக்கு தாலாட்டு பாடினாங்க, நல்ல நல்ல கதை சொன்னாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குமா. அசோக், நம்ம வீடை மாற்றிக்கலாம் அசோக், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆர்த்தி, நீ எத்தனை வீடு மாறினாலும் சுபத்ரா வருவாங்க. சுபத்ரா வருவாங்களா? அப்போ சுபத்ரா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யார் சுபத்ரா? நேரம் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த சுபத்ராவுக்கும் எதுனா தொடர்பு? சி, வாய் மூடு. அவங்கள பற்றி தப்பாக பேசாத. நானும் அந்த மாதிரியான ஆள் இல்லை. உனக்கு ஒரு நாள் உண்மை தெரியும். இப்போ இதை பற்றி எதுவுமே என்கிட்ட பேசாத சொல்லிவிட்டு அசோக் திரும்பி படுத்து கொண்டான். ஆர்த்திக்கு மண்டையை வெடிப்பது போல இருந்தது. தீபக் தனது பிஏ ஷீலாவை தனது அறைக்கு அழைத்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். வா ஷீலா. கதவை மூடினவள், என்ன டார்லிங், ஏன் சோகமாக இருக்கீங்க? நம்ம தொடர்பு அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது. எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க? அப்பா அடிக்கடி அவருடைய வக்கீலை பார்க்க போகிறாரு. நல்ல விஷயம் தானே தீபக், வயசாகுதுல. அவர் பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் உங்கள் பேரில் எழுத போகிறாருன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் நினச்சேன். அதனால தான் என் அப்பாவோட வக்கீல் அசோக்கை பார்க்கலாம்னு அவருக்கு ஃபோன் பண்ணேன். எடுத்தாரா? எடுத்தாரு. என்ன சொன்னார்? உங்களை சந்திக்கணும், அப்பா உயில் விஷயமா என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு ஃபோனை வச்சிட்டாரு. ஏன் டார்லிங், உங்கள் அப்பாவை மிரட்டி பாருங்களேன். முடியாது ஷீலா. அப்பா உயிலில் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு தெரியாமல் அப்பாவை பகைச்சிக்க முடியாது. பேசாமல் உங்கள் பொண்டாட்டி சுபத்ராவை கொண்டா மாதிரி உங்கள் அப்பாவையும். ஷட்டப் ஷீலா, அவர் என்னோட அப்பா. பொறுமையாக இரு. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. எங்கே வெளியில் போகலாமா? தேட்டருக்கு போகலாமா? ஷியர். இருவரும் கிளம்புவதை பார்த்து கொண்டிருந்தது அந்த வெள்ளை உருவம். தீபக்கின் அப்பா மூர்த்தி அசோக் வீட்டிற்கு வந்தார். ஆர்த்தி, இவர் தான் என்னை படிக்க வச்சு அட்வொகேட் ஆக்குனவர். என் அப்பாவோட ஃப்ரெண்டு. உன் பையன் எங்கே அசோக்? உள்ளே இருக்கான் சார். ஆதி, தாத்தா வந்திருக்காரு பாரு. தாத்தா. ஆதி செல்லம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என் கூட காரில் வெளியில் வரியா? போகலாம் தாத்தா. ஆர்த்தி, அழைச்சிட்டு போகலாமாம்மா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? கூட்டிகிட்டு போங்க. மூர்த்தி ஆதியுடன் காரில் கிளம்பினார். ஆதி, சொல்லுங்க தாத்தா. உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். அதை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரி தாத்தா. கார் இடுகாட்டில் நின்றது. ஆதி, பயப்படாத, என் கையை பிடிச்சிக்கிட்டு என் கூட வா. தாத்தா, நீங்களும் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க. சரி வா. அங்கு ஒரு கல்லறை இருந்தது. அதன் அருகே இருவரும் சென்றனர். ஆதி, இவங்க தான் சுபத்ரா, உன்னோட அம்மா. சுபத்ரா அம்மாவா? ஆமாம். அவங்க இறந்துட்டாங்களா? ஆமாப்பா. உனக்கு 2 அம்மா. இவங்க தான் உன்னை பெத்த அம்மா. ஆதி அவரை கண் வாங்காமல் பார்த்தான். ஆர்த்தி, என்னங்க, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? ஆதி, நீ பெத்த பையன் இல்லை. என்ன சொல்கிறீங்க? ஆமாம்,
ஆதி சுபத்ராவோட குழந்தை. அப்போ நம்ம குழந்தை பிறக்கும்போது இறந்து தான் பிறந்துச்சு. பொய் சொல்லாதீங்க அசோக். நான் பொய் சொல்லலை. அன்றைக்கி என்னாச்சு தெரியுமா? நம்ம குழந்தை இறந்த அதிர்ச்சியில் நான் இருந்தேன், நீ மயக்கத்தில் இருந்த. அப்போ மூர்த்தி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். தம்பி, என்னோட பழைய கெஸ்ட் ஹவுஸுக்கு உடனே வான்னு சொன்னார். நானும் செவிலியர்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். அங்கே சுபத்ராவும் மூர்த்தி சாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுங்கள் சார். அசோக், இந்த குழந்தைய பத்திரமான இடத்துல வச்சு கொஞ்ச நாள் நீ தான் பார்த்துக்கணும். என் பையன் என் மருமகளை கொல்ல பார்க்குறான். நான் இவளை எப்படி நான் காப்பாற்றணும்? நீ குழந்தைய எடுத்துக்கிட்டு போ. சரிங்க சார். சுபத்ரா, நீ உத்தமிமா. நீ தப்பான வழியில் போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பையன் ஒரு குலகார பாவி. என்னோட அப்பா மோகனை சொத்துக்காக கொன்னுட்டாமா. தெரியுமாம்மா? அப்பாவோட வக்கீல் என்கிட்ட தனியாக பேசினார். அப்பா ஒரு நாள் தீபக் அந்த ஷீலா கூட இருக்கிற தப்பான உறவை கண்டுபிடிச்சிட்டாரு. தீபக் கிட்ட பேசினாரு. அவரும் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொன்னாராம். இருந்தாலும் அப்பாவுக்கு சந்தேகம். அதனால தான் சொத்தை என்னோட குழந்தை பேர்லேயே எழுதிட்டாரு. ஒரு நாள் அவர் ஷீலா கூட பேசினதை நானும் கேட்டேன். அவர்கிட்ட இருந்து தப்பிக்க அவருக்கும் அந்த ஷீலாக்கும் இருக்கிற அந்த தப்பான உறவை பற்றி பேசி சண்டை போட்டு வீட்டை விட்டு போனேன். ஆனால் அவர் நான் தப்பானவனு ஏன் மேலேயே பழிய போட்டுட்டாரு. மாமா, நீங்கள் நல்லா இருக்கணும். அசோக் சார், என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களை என்னோட அண்ணனாக நினச்சி குழந்தைய தரேன். என் குழந்தைக்கு ஆதித்யான்னு பேர் வைங்க. நீ என்னம்மா குழந்தைய விட்டுட்டு பிரிகிற மாதிரி பேசுகிற? அப்படி இல்லை மாமா. அசோக், நீங்கள் கிளம்புங்க. அசோக் கிளம்புனதும், மாமா, அந்த ஜன்னல் வழியாக யாரும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு பாருங்க. எங்கம்மா? மூர்த்தி அந்த பக்கம் சென்றவுடன் சுபத்ரா வேகமாக வெளியே சென்று கதவை தாழிட்டாள். என்னம்மா பண்ணுற சுபத்ரா? மாமா, மன்னிச்சிடுங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் சாக வேண்டாம். உங்கள் பேரப்பிள்ளைக்கு உறவுன்னு சொல்ல நீங்களாவது இருக்கணும். சாரி மாமா. அங்கிருந்து வேகமாக ஓடி வந்தவளை தன் காரால் வேகமாக இடித்து தள்ளினான் தீபக். அங்கேயே ரத்த வெள்ளத்தில் இறந்தாள் சுபத்ரா. ஷீலா, அவகிட்ட குழந்தை இருக்கான்னு பாரு. இல்லை தீபக். சே, சரி, சீக்கிரம் அவன் மேலே இருக்கிற நகையெல்லாம் எடு. பின் இருவரும் காரில் சென்றதை ஓரமாக ஒளிந்து பார்த்தார் மூர்த்தி. அவர் கண்களில் இரத்த கண்ணீரே வந்தது. உண்மை தெரிஞ்ச மாதிரி அவர் காட்டிக்கல. அப்புறம் அந்த குழந்தை நம்மளோட குழந்தையா இங்கே வளர ஆரம்பிச்சுது. உனக்கும் குழந்தை இறந்த விஷயம் தெரிய வேண்டான்னு யோசித்தேன். அந்த குழந்தை அந்த கடவுளை நமக்கு தந்துதான் நினச்சேன். மூர்த்தி சாரும் நம்மக்கிட்டே குழந்தை வளரட்டும்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னார். அதனால தான் அடிக்கடி தன் பேரனை பார்க்க இங்கே வந்தார். என்னை மன்னிச்சிடு. உங்ககிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை நான் மறைச்சது தப்பு தான். இல்லை அசோக், எனக்காக தான் நீங்கள் இவ்வளோ செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு நம்ம ஆதித்யாவை தவிர எதுவும் வேண்டாம். அவர் இருந்தால் போதும். அம்மா, இப்போது மூர்த்தி சார் ஆதித்யாவை எங்கே அழைச்சிட்டு போயிருக்காரு? இன்னைக்கு சுபத்ராவோட நினைவு நாள். அதனால் கண்டிப்பாக அவங்களோட கல்லறைக்கு தான் போயிருப்பாங்க. வா, நம்மளும் போகலாம். சிறிது நேரத்தில் அசோக்கும் ஆர்த்தியும் இடுகாட்டை அடைந்தனர். ஆதித்யா தன் தாத்தாவுடன் தாயின் கல்லறையை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். ஆர்த்தி வந்தாள். சார், எனக்கு இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுது. கரெக்டு, எங்களுக்கும் இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுது. திரும்பினார்கள். ஷீலாவும் தீபக்கும் நின்று கொண்டிருந்தனர். ஓ, சுபத்ராவோட குழந்தை இவன் தானா? அப்படியே அவ்வளோ மாதிரி இருக்கானே. சுபத்ரா அப்பாவோட வக்கீல் கலியமூர்த்தி தெரியும்ல, அவரோட தம்பி பொண்ணு தான் இந்த ஷீலா. இவ்வளோ வச்சு தான் அவரோட கதையே முடித்தேன். இன்னைக்கு உங்கள் எல்லார் கதையையும் முடிக்க போகிறேன். அவனிடம் தப்பிக்க எல்லோரும் ஓடி போய் காரில் ஏறினர். அவர்களை பிடிக்க அவனும் காரில் வேகமாக வந்தான். அசோக் தெரியாத வழியில் வண்டியை ஓட்டத் தொடங்கினான். இறுதியில் வண்டி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சுபத்ராவின் ஆத்மா நடுவில் நிற்க உடனே பிரேக்கை போட்டான் அசோக். காரின் வேகத்தை குறைப்பதற்குள் மரத்தில் மோதி தீபக், ஷீலா இறந்தனர். அசோக் காரை விட்டு கீழே இறங்கினான். மூர்த்தியும் கீழே இறங்கினார். மாமா, உங்கள் பையன் செஞ்ச பாவத்துக்கு அவருக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. நீங்கள் உங்கள் கடைசி காலம் வரைக்கும் ஆதி கூட தான் இருக்கணும். அம்மா, ஆதி, உனக்கு எப்போவும் ஆர்த்தி அசோக் தான் அப்பா அம்மா. தாத்தாவை நீ நல்லா பார்த்துக்கணும்.
தாயின் முகத்தில் முத்தமிட்டான். சுபத்ராவின் கண்கள் கலங்கியது. என்னை விட்டு போகாதம்மா. நான் எங்கேயும் போகலடா. எப்பவும் உன் கூடையே நிழலா இருப்பேன். உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர்களை பார்த்தவாறு சுபத்ராவின் ஆத்மா மறைந்தது. மூர்த்தி அசோக்குடன் வாழ்ந்தார். ஆதித்யாவால் அந்த குடும்பமே ஆனந்தமாக இருந்தது. இதோட நான் எழுதின இந்த கற்பனை கதை முடியுது. உங்களுக்கு இந்த கற்பனை கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.